14வது வசனம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாய் என்ன பண்ணட்டும்? பிரகாசிக்க கடவுது. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? அந்தகாரமாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒரு காலத்திலே அந்தகாரமாய் இருந்தோம். வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின்படி நாம் அந்நியரும் பரதேசிகளும் இருந்தோம், புறம்பானவர்களாய் இருந்தோம். ஆனால் இயேசு நம்மை அழைத்து இப்பொழுது நம்மை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை வெளிச்சம். இந்த வெளிச்சமாகிய சபை எடுக்கப்பட்டால் உலகத்துக்கு இருள் என்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். அப்ப நாம் அதுவரையிலும் இந்த பூமியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாய் என்ன பண்ண கடவுது? பிரகாசிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய். ஆமென். மல்கியா புத்தகத்துக்கு பிறகு மத்தேயு புத்தகம் வரையிலுமாய் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இருண்ட காலம். வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை, போதிக்கிற ஆசாரியன் இல்லை, ஆராதனை இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லை. அப்போது இருந்த காலங்களிலே எழுதப்பட்ட புத்தகம் தான் கத்தோலிக்க வேதத்தில் இருக்கிறது. மக்கபேயர்கள், 1வது மக்கபேயர், 2வது மக்கபேயர், இந்த புத்தகம் எல்லாம் அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட புத்தகம். ஆக இந்த மல்கியாவிலே இருந்து மத்தேயு வரையிலும் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு இருண்ட காலமாக இருந்தது. இந்த இருண்ட காலத்தில் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஆமென். அப்போ இவனுடைய வெளிச்சத்திலே நடக்க மனதாக இருந்தீர்கள். கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டுமா? பிரகாசிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் சுவிசேஷம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். யாரும் சொல்லாத ஒரு வாக்கியத்தை, யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை இயேசு மாத்திரமே சொல்லி போயிருக்கிறார். ஆமென். நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும்படியாய் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். இயேசு எதற்காக வந்தார்? என்னை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு வந்ததனுடைய நோக்கமே
நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அப்ப இங்க பிரகாசிக்க வேண்டும். இருளிலே என்ன பண்ண வேண்டுமா? இந்த உலகம் இருளிலே இருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டுமா? பிரகாசிக்க வேண்டும். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்க. அல்லேலூயா. நாம் எப்படி பிரகாசிக்கிறோமா? ஜீவனுள்ள வசனங்களை கையிலே பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு சுடர். அல்லேலூயா. பகல ஆள ஒரு பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடர்களையும் கர்த்தர் என்ன பண்ணினாரா? உண்டாக்கினார். அப்போ இந்த உலகம் இருள்தான். இந்த இருளிலே நீங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இருளோட சேர்ந்து நம்மளும் இருளாக போகக்கூடாது. அப்ப நாம் பிரகாசிக்கும்படியாய் தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சம். ஒருவேளை சின்ன வெளிச்சமா இருக்கலாம், பெரிய வெளிச்சமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்களேன், நான் உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் கர்த்தர் பேசினதனாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது. சீனாய் மலையிலே மோசே கர்த்தரோடு கூட பேசினபடியால் மோசேயினுடைய முகம். நாம் உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம். உலகத்திலே பிரகாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டுமானால் சீனாய் மலையிலே அவரோடு கூட என்ன பண்ண வேணும்? என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். என்னோடு பேசுகிற கர்த்தரோடு கூட நானும் இவ்விடத்தில் என்ன பண்ணுகிறேன்? சபை என்கிறது தேவ சமூகம். நீ தேவனோடு பேசுகிற இடம், தேவன் உன்னோடு கூட பேசுகிற இடம், நீ கர்த்தரை காண்கிற இடம், கர்த்தர் உன்னை என்ன பண்ணுகிற இடம்? காண்கிற இடம். ஹல்லேலூயா. அவர் சமயமாக இருக்கையில அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இது கர்த்தர் சபை கூடுகிற நேரத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அப்ப சபை கூடுதல் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிட. எல்லாரும் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நான் சொல்லவில்லை. சபை என்றைக்கு கூடுகிறதோ அந்த கூடுகையை தேவனுடைய பிள்ளைகள் அசதியாய் நிர்விசாரமாய் விட்டுவிட. ஆமென். அல்லேலூயா. உன் முகம் பிரகாசிக்க வேணும். தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு கூட என்ன பண்ணும்? தேவனோடு கூட பேசு. அல்லேலூயா. ஒரு சகோதரன் சபைக்கு வர்றதில்லை. அவர் உங்களோடு கூட தனியாக ஒரு 2 மணி நேரம் பேசணும்னு சொன்னார். சரி சபைக்கு வாங்க அப்படின்னு. அங்கே வேண்டாங்க, எப்போதும் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னாரு. சரி, அவருக்கு நிலவரம் அவருக்கு தெரியல, நிலவரம் அவருக்கு தெரியல பேசுறது. சரி, எப்போ கர்த்தர் சமூகத்தில் வந்து என்ன பண்ண வேணும்? ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிறான், அவனிடத்துல எல்லாரும் போய் சொல்லுகிறாங்க. அவன் கேட்கிறான், உங்க ஊர்ல மிஸ்பாங்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, தேவ சமூகம். அங்க போய் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண எனக்கு என்ன பண்ணுங்க? அனுமதி
பாருங்க, அங்க போய் ஜெபித்தால் என்னுடைய தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ இடைநாள்ல வராட்டி கூட பரவாயில்ல, கூடுகிற நாளில் என்ன செய்யுங்க? எல்லாரும் வருவதற்கு பிரயாசப்படணும். கண்டிப்பா வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் அவனுடைய முகம் தேவதூதனை போல இருக்க கண்டார்கள். பாருங்க 9ஆவது வசனத்துல எல்லாரும் அவனோடு கூட தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஆனா ஸ்தேவானுடைய முகம் ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல என்ன பண்ணுச்சான்? இருந்தது. எல்லாரும் தர்க்கம் பண்ணுகிறாங்க. தர்க்கம் பண்ணுகிறாங்களா என்னங்க? வேற ஏதாவது சொல்லுங்களா? சண்டை போடுறாங்கன்னு வைங்க. எல்லாரும் சண்டை போடும் போது நம்ம முகம் என்ன ஆயிரும்? கோபம் வரும், பேச முடியலன்னா அழுக வரும், ஏண்டப்பான்னு வரும். ஆனா இவன் முகம் ஸ்தேவானுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பாக என்ன பண்ண கடவுது? பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசுவாகிய ஒளி இன்றைக்கு ஸ்தேவானுடைய முகத்தை என்ன பண்ணி இருக்குது? பிரகாசிக்க பண்ணிருக்குமே. ஆனால் இந்த தர்க்கம் பண்ணுகிற சமூகத்துல, சண்டை போடுகிற சமூகத்துல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு மத்தியில உன்னுடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க தலையாட்டாங்க. யாருக்கு முன்பாக? உன்னோடு கூட தர்க்கம் பண்ணுகிற சமூகத்துக்கு முன்பதாக தேவன் உன் முகத்தை என்ன பண்ணுவார்? பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யார் இந்த ஸ்தேவான்? அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவன் கிரேக்க பாஷை பேசின ஒரு யூதன். யூதர் என்ன பாஷை பேசிட்டு இருந்தாங்க? யூத பாஷை. இவன் கிரேக்க பாஷை பேசின ஒரு யூதன். ஸ்தேவான் என்கிறது யூத பெயர் அல்ல, இது ஒரு கிரேக்க பெயர். இவன் விசுவாசமும், அந்த ஒரு 5-6 வசனத்துக்குள்ளே இருக்குது, விசுவாசமும் வல்லமையும் நிறைந்தவனாய் இருந்தான். இவன் தேவ ஞானம் உடையவனாய் இருந்தான். 2ஆம் வசனம், இவன் பந்தி விசாரிக்கிற வேலை செய்கிறவனாய் இருந்தான். 1ஆவது வசனம், இவன் சபையில கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனையில இவன் சபையில அவர்களை சமாதானப்படுத்துகிறவனாய் இருந்தான், ஒப்புரவாக்குகிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில தேவன் வைத்திருக்கிற ஒரு ஊழியம், சபையில வைத்திருக்கிற ஒரு ஊழியம் என்ன ஊழியம்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனமும் 19ஆவது வசனத்தையும் வாசித்து பார்த்தால், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றிருக்கிறது. ஸ்தேவான் சபையில விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஒப்புரவாகுதலை அவன் செய்து வந்தான், அல்லது சமாதானப்படுத்துகிறவனாய் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். சண்டை போடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க யாருடைய பிள்ளைகள்?
வச்சுங்க. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்குமானால் அதை என்ன பண்ணுகிறது? ஒப்புரவாக்குகிறது. பாருங்க, கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பெரிய ஒரு சுபாவம், முதன்மையான ஒரு சுபாவம், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா. மன்னிக்கிற எண்ணம் சுபாவம் இல்லாதவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண வேணுமா? மன்னித்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இவன் செய்தவன். ஆமென். அடுத்ததாக இந்த ஸ்தேவான் ஒரே ஒரு பிரசங்கம் மட்டும்தான் செய்தான். இவன் வாழ்க்கையில ஒரு பிரசங்கம் தான் செய்தான். அந்த ஒரு பிரசங்கமும் 2 வார்த்தைகளை கொண்டது. 2 வார்த்தைகள் கருத்தை அடங்கிய ஒரு பிரசங்கத்தை செய்தான். ஸ்தோத்திரம். தண்ணி வேணா கேட்க 2 காரியங்களை அவன் சொன்னான். ஒன்று, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு உயிரோடு கூட இருந்தார். ஆமென். 2வது காரியம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாதிருங்க. ஸ்தேவானுடைய ஒரே ஒரு உபதேசத்தில் அவன் சொன்ன 2 கருத்து. ஒன்று, நீங்கள் யாரை சிலுவையிலே அறைந்தீர்களோ அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ உயிரோடு கூட எழுந்துட்டார். 2வது காரியம், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து என்ன பண்ண வேண்டாம்? அங்க 2ஆம் அதிகாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியினர் இறங்கி வருகிறார், கிரியை செய்கிறார். இப்ப சொல்றான், அதற்கு விரோதமாய் என்ன பண்ணாதீங்க? எதிர்த்து நிற்காமல் இருங்கள். ஒருவேளை உனக்கு பிடிக்கலைன்னா பேசாமல் இருங்கள், அதுதான். ஆனா அதுக்கு விரோதமா என்ன பண்ண வேண்டாம்? எதிர்த்து பேச வேண்டாம். தேவன் அதை மன்னிக்கிறவர் அல்ல. இதுதான் ஸ்தேவானுடைய சுபாவம். இந்த ஸ்தேவானுடைய முகம் எப்போது பிரகாசிக்கிறது? இந்த ஸ்தேவானை சுற்றிலுமாய் பல தரப்பட்ட ஜனங்கள் சூழ்ந்து நின்று தர்க்கம் பண்ணுகிறார்கள். இப்படி தர்க்கம் பண்ணுகிற பொழுது அவனுடைய முகம் என்னாகுது? பிரகாசிக்கிறது. அவனோடு கூட தர்க்கம் பண்ணின மனுஷர் யார்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்கள். லிபர்தீனர் ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணின கூட்டத்தாரிலே முதலாவது கூட்டம் யாரு? லிபர்தீனர் என்றால் சுயாதீனம் உடையவர்கள். லிபர்தீனர் என்றால் சுயாதீனம் உடையவர்கள். பாருங்கள், ரோம அரசாங்கம் இந்த லிபர்தீனர்களுக்கு கருணையின் அடிப்படையிலே விடுதலை கொடுத்தது. ரோம அரசாங்கம் கருணையின் அடிப்படையிலே இந்த லிபர்தீனர்களுக்கு விடுதலை கொடுத்தது. பெற்ற விடுதலையை இவர்கள் அதற்கு நன்றி இல்லாதவர்களாய் தங்களுடைய துர்க்குணத்தை சாதிக்க பயன்படுத்துகிறார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உடையவர்களாய் இருந்தோம் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு ஊடலாக பயன்படுத்தாதீங்க. இவர்கள் சுயாதீனம் கர்த்தர் கொடுத்தும் அந்த சுயாதீனத்தை இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் இவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்க எதற்கு அதை பயன்படுத்துறாங்க? தங்களுடைய
துர்க்குணத்தை மூடலாக பயன்படுத்துறாங்க. துர்க்குணம்னா என்னங்க? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 22:18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இயேசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? என்னை ஏன் சோதிக்கிறீங்க? வரிகாசை எனக்கு காண்பீர்கள். சரி, பாருங்க, இயேசுவினிடம் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட அந்த மாயக்காரரை பார்த்து அவர்களுடைய துர்க்குணத்தை என்ன பண்ணுகிறது? அறிந்து. அப்ப துர்க்குணங்கிறது அடுத்தவனை சோதிக்கிறது, அடுத்தவனை சோதிக்கிறது. இது நமக்கு நம்முடைய வேலையை நீ இயேசுவை சோதிக்கத்தக்கதாய் கேள்வி கேட்கலாம். அவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சொன்னாருன்னா அந்த கேள்வியில் அந்த வார்த்தையில் அவன் என்ன பண்ணிடலாம்? மடக்கலாம், மாட்டி வச்சிடலாம். பாருங்க, இதுக்காக என்ன பண்றாங்க? கேள்வி என்ன பண்றாங்க பாருங்க. நல்ல எண்ணத்துல கேள்வி கேட்க அவர்களுக்கு விருப்பம். கேள்வி கேட்டா தங்களை மடக்கிடுவாங்கன்னு தெரியும். பாருங்க, இன்னைக்கு தமிழக முதல்வர் கேள்வி கேட்க நிருபரை கண்டா என்ன பண்றாரு? ஓடுறாரு. பதில் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. நல்ல விட்டுருங்க. கேள்வியில என்ன பண்ணி போடுவாங்க? மடக்கிடுவான். அடுத்த நாள் எல்லாம் பேப்பர்ல என்ன பண்ணிடுவான்? இது துர்க்குணம். அடுத்தவனுடைய பேச்சில அடுத்தவனை குற்றப்படுத்த முயற்சி செய்கிறது. நல்லவரை போல இருந்து. அப்ப இந்த லிபர்த்தின ஸ்தேவான் இடத்துல எதுக்கு தான் என்ன பண்ணாங்க? அவனோடு கூட தர்க்கம். இன்றைக்கு நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் ஸ்தேவான் இந்த லிபர்த்தினரை ஜெயித்தான். ஆகையினாலே அவன் முகம் பிரகாசித்தது. இன்றைக்கு நாம் லிபர்த்தினர் என்கிற சுயாதீனத்தை ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அல்லது நிற்க பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்தக்கடை. அங்கே அவனுடைய காதை ஓட்ட போடும். இந்த புத்தியில ஜெயம் எடுக்க வேண்டுமானால் இந்த அடுத்தவனை குற்றப்படுத்துவதான ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறது என்றால் நம்முடைய முகம் பிரகாசிக்காது. நம்முடைய முகம் பிரகாசிக்க இந்த சுபாவத்தை ஜெயிக்க வேணும். இதை ஜெயிக்க வேணுமானா உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்? கதவு கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு கம்பியை எடுத்து உன் காதில் என்ன பண்ண வேணும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஓட்ட போட வேணும். காதை தொலைக்க வேணும். பாருங்க, எரேமியா 6:10. எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. செவி விருத்த சேதனம். இந்த காதுல ஓட்ட போடுகிறது என்பது எதை குறிக்கிறது? செவி விருத்த சேதனம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:51. செவியிலே விருத்த சேதனம் இல்லாதவர்களே, செவியிலே விருத்த சேதனம் இல்லாதவர்களே. லிபர்த்தினர் விடுதலை பெற்றாலும் அவர்களுக்கு என்ன இல்லை? செவியிலே விருத்த சேதனம் இல்லை. செவியிலே விருத்த சேதனம் இருக்குமானால் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய, எல்லாரும் எடுக்க முடியாதவங்க சொல்லலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய செவியை திறந்தார். செவியில காதை திறந்தான்னு சொல்லலாமா? என்னுடைய காதை திறந்தார். நான் எதிர்த்து பேசவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இதுதாங்க ஜெயம். கர்த்தர் இன்னைக்கு லிபர்ட்டியினராகிய சுயாதீனம் உடையவர்களிடத்திலிருந்து நீ ஜெயம் பெற வேண்டுமானால் உன்னுடைய காது ஓட்ட பண்ணி இருக்க வேண்டும், உழைக்கப்பட்டு இருக்க வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் காதை திறந்தார். நான் எதிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணல, எதிர்த்து. ஆண்டவரே, நான் மந்தனாகவும் தெற்கு வாயுமா. கர்த்தருக்கு உடனே என்ன ஆயிடுச்சு? இறக்கும். கர்த்தருக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. பாருங்க, அப்படியெல்லாம் ஆண்டவரே, இந்த ஊர் கிட்ட இருக்கிறது, பக்கமா இருக்குது, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் பக்கத்துல என்ன பண்ணிடுறேன் பாருங்க. தேவனுடைய சித்தத்துக்கு இவன் என்ன பண்ணுகிறான்? எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். விருத்த சேதனம் என்கிறது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவான். நோவா நீதிமான். நோவா அப்படியே 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 செய்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான். ஆமென். அவனுடைய முகம் பிரகாசிக்கும். முதல் காரியம், லிபர்ட்டினர் செவித்தினம் அல்லது செவி விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்முடைய செவி விருத்த சேதனமாக மாறினால் நாம் பிரகாசிக்க செய்வோம். ஆமென். ஒன்று. இரண்டாவது காரியம், அப்போஸ்தலர் 6:9. அப்பொழுது லிபர்ட்டினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்தார். பாருங்க, இந்த சிரேனே ஊர்லேருந்து ஒருவன் இயேசுவினிடத்துல வந்தான். ஒரு நல்ல மனுஷன், எல்லாருக்கும் தெரியும். சிலுவை சுமக்க வந்தான். இருக்கட்டும். இந்த சிரேனே ஊரார் என்கிறவர்கள் காமினுடைய சந்ததி, எத்தியோப்பியர்கள். சிரேனே ஊரார் யாரு? எத்தியோப்பியர்கள். இந்த எத்தியோப்பியர்களை பற்றி வேதம் ஒரு காரியம் சொல்லுகிறது. எரேமியா 13:23. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தோலையும் சிவிங்கி தன்னுடைய புள்ளியை என்னாகாது, மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தோலை என்ன பண்ண முடியாது. அப்படின்னா எத்தியோப்பியன் என்ன கலர்ல இருக்கிறான்? கருப்பா இருக்கிறான். அவனுடைய கருப்பை எந்த சோப் போட்டு குளிச்சாலும் அவன் செவ்வாவே ஆக மாட்டான். பாருங்க, அப்ப சிரேனே பட்டணத்தார் எத்தியோப்பியர். இந்த எத்தியோப்பியர் கருப்பர்கள். இவன் எப்படி இவன் நிறத்தை மாத்துறதுக்கு யாருனாலையும் முடியாது. பாருங்க, இவன் நிறங்கிறது எதை குறிக்கிறது? அதே வசனத்துல வாசிமா. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். பாருங்க, இந்த கருப்பு தோல் எதுக்கு சொல்றாரு? இந்த கருப்பு தோலை மாற்ற முடியாது. தீமை செய்ய பழகின உன்னையும். அப்ப சிரேனே பட்டணத்தார் எப்பேற்பட்ட பழக்கம் உள்ளவர்கள்? தீமை செய்ய பழகினவர்கள். எல்லாருக்கும் தெரியும். அதே 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடினாலே. நீ என்னை மறந்து பொய்யை. அப்ப கர்த்தருடைய ஜனம் உண்மையை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள. இந்த சிரேனே பட்டணத்தார் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பொய்யை என்ன பண்ணுகிறவர்கள். சர்ப்பம் வந்தது ஏவாள் இடத்துல வந்து பொய்யை என்ன பண்ணுச்சு சொல்லுகிறது.
அப்பொழுது ஏவாள் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை நம்பினார். நம்பினான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. பாருங்க, ஏவாள் எங்க இருக்கிறா? ஏதேனில் இருக்கிறா, சபையில் இருக்கிறா. சர்ப்பம் எங்க வந்தது? அங்கதான் வந்தது. அங்க இருக்கிற ஒரு விசுவாசிய ஆதாமியாவாலும் விசுவாசி. இதெல்லாம் இல்லப்பா, இது இப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணணும்? சிறியனே பட்டணத்தார் பொய்யை நம்புகிறவர்கள். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ இந்த பொய்யிலே இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நீதிமொழிகள் 17:7. நீதிமொழிகள் 17:7. பொய் பேசுகிற உதடு, பொய் பேசுகிற உதடு. பாருங்கள், வெளிப்படுத்தல் இருக்கிறது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில. நீதிமொழிகள் 17 பொய் பேசுகிற உதடு என்று இருக்கிறது. இந்த பொய் பேசுகிற உதடு மாற வேண்டுமானால், மாற்றப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 6:5. அப்பொழுது பலிபீடத்திலிருந்து ஒரு பொருட்டினாலே ஒரு அக்கினி தடலை ஒருவன் எடுத்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை நான் அசுத்த உதடுகளும் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. அக்கினி பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தடலை கொண்டு வந்து அதனால் என் உதடுகளை தொட்டான். இந்த அக்கினி உன் உதடுகளை தொடுமானால் உன் அக்கிரமம் நீங்கும். இரண்டாவது காரியம், சிறியனை பட்டணத்தார் பொய்யர் பொய் உதடு. இந்த சுபாவம் மாற வேண்டுமானால் பாருங்கள், அப்போஸ்தலர் 2 அக்கினி மயமான நாவுகள் போல் தெரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலுமாய் வந்து இறங்கினர். அது அவர்களை சுட்டபடியினாலே அந்த அக்கிரமம் நீங்கினர். இரண்டாவது பாவம், சிரேனே பட்டணத்தார் பொய் உதடு. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி தொடுமானால் நம்முடைய அக்கினி பொய் என்கிற உதடு சுடப்படும், அப்பொழுது மாற்றப்படும். 2. மூன்றாவது காரியம், 6:9. அலெக்சாந்திரியா பட்டணத்தார். மூன்றாவது அலெக்சாந்திரியா பட்டணத்தார். நான் கவனிக்கிறீங்களா? இவங்க எடுத்து வச்சுக்க, வாசிக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 18:24 சாதுரியவான்கள், வேதாகமத்திலே வல்லவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். இவர்கள் சாதுரியவான்கள், வேதாகமத்தில் வல்லவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். யாரு? அலெக்சாந்திரியா பட்டணத்தார். இந்த பட்டணத்தாரை பவுல் போய் சந்திக்கிறார். 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் போய் கேட்குறாரு, எப்பா பரிசுத்த ஆவி என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் நாங்கள் எடுத்தவங்க. யோவான் தனக்கு பின்வருகிறவராகிய கிறிஸ்துவை குறித்து கொடுத்தான். நீங்க இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன பண்ண வேணும்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே. பாருங்க, இது உனக்கு தெரியுமா? தெரியாது. இது எனக்கு தெரியாது. இன்னைக்கு சபையில வேதபாடம் இருக்குதா? தெரியாது. ஜபம் இருக்குதா? தெரியாது. இருக்கட்டுங்க. வேதத்திலே சாதுரியவான், பேசுகிறதிலே வல்லவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க. ஆனா பல காரியங்களை வேதத்துல என்ன பண்ணல?
இது எனக்கு தெரிய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. யோபு சொல்லுகிறாரு, தீக்குருவி முட்டை போடுவோம், அது குஞ்சு பொறிக்குமா, குஞ்சு பொறிச்சிட்டு எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அப்புறம் எனக்கும் இதுக்கும். சாதுரியவான்கள் பேசுகிறதுலே சாதுரியம் இருக்கலாம், ஆனால் அதிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? எப்படியும் பேசி என்ன பண்ணிடலாம், ஜெயிக்கலாம். இந்த அலெக்சாந்திரியா பட்டணத்தார் இப்பேற்பட்டவங்க. இவங்க வேத வசனத்தை ஆராய வேணும், படிக்க வேணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, எதிர்த்து பேசவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. 4வது காரியம் 9ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6:9. சிலிசியா நாட்டார். இவங்க யாருன்னா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம் 1. இவரின் சபைக்கு அறிமுகம் ஆகாதவர்கள், ஊழியக்காரங்களுக்கு அறிமுகம் ஆகாதவங்க. அங்க என்ன இருக்குது, இவர்கள் முகம் அறியாதவங்க. முகம் அறியாதவங்க என்னங்க, முகம் அறியாதவங்கன்னா நான் பார்த்தது, நான் என்ன பண்ணதில்லை, பார்த்தது இல்லை, நான் பேசுனது. இன்னைக்கு விசுவாச கூட்டத்தை கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் கூட்டம் முடிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் பார்க்குறீங்க, பேசுறீங்க? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இவங்க யாரு, முகம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல, அன்பை சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சா நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. எப்படி இந்த வாரம் இருந்தீங்க, என்ன கஷ்டங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், தைரியமா என்ன பண்ணுங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் நல்லது செய்வார். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிற 4 பேர்த்துலையும் கூட்டம் முடிஞ்சவங்க என்ன செய்யறாரு, என்ன செய்யணும், ஒருத்தர் சொல்லுங்களேன், ஓடி என்ன பண்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா சொல்லுச்சு, ஏங்க அம்மா வரல, நான் சபைக்கு மேல வந்து படி ஏறினேன், ரீட்டா ஜெபம் பண்ணிட்டு இருந்ததா. ரீட்டா ஜெபம் பண்ணா என்ன அர்த்தம், கூட்டம் முடியுதுன்னு அர்த்தம். அதனால நான் அப்படியே போச்சுங்க. கூட்டம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, கூட்டம் முடிஞ்சாலும் நொண்டி ஆடும் பட்டி வர வேணும். மெய்ப்பனுக்கு சொல்லுங்க, நொண்டி ஆடும், அப்பதான் பட்டி என்ன பண்ணுவாராம், பட்டி என்ன பண்ணுவாரு. எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, பரவாயில்ல, லேட் ஆகுங்கிறதுக்கா என்ன பண்ண வேண்டாம், அப்படியே எங்கேயாவது யாரும் கர்த்தர் உன்னை பார்க்கிறவர், கர்த்தர் உங்களை பார்க்கிறவர், அவருக்கு தெரியும் பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் ஒன்றும் என்ன பண்ண மாட்டாரு. இந்த இது எந்த ஊருக்காரங்க, இவங்க நாட்டுக்காரங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. நாம் வேண்டி ஜெபம் பண்றோமே.
நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமே, நீங்க ஏன் ஒருத்தருக்கு என் முகத்தை பார்க்க மாட்டாங்கிறீங்க? பவுல் சொல்றாரு விசுவாசிகளை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேனே, நீங்க ஏன் என்னை பார்க்க மாட்டாங்கிறீங்க? இந்த சபையார், இந்த நாட்டார் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணி கொள்கிறது இல்லை, பார்த்து கொள்கிறது இல்லை. எல்லாரையும் பார்த்து என்ன பண்ண வேணும்? விசாரி. எல்லாரையும் என்ன பண்ணுங்க? போயிட்டு வரேன்னாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. முகம் அறியாதவர்கள். அடுத்து கடைசியாக ஆசியா தேசத்தார். இந்த ஆசியா தேசத்தார் 2 தீமோத்தேயு 1:15 உதவி செய்ய வேண்டிய நேரத்துல விலகி ஓடி போனாங்க. என்னது? உதவி செய்ய வேண்டிய நேரத்துல என்ன பண்றது? புரியுதா? நான் பேச முடியனால நான் முடிக்கிறேன். புரியும்படி ஒரு உதாரணம் சொல்றேன். நானும் பாபும் ஹோட்டலுக்கு போறோம். நான் போனதில்லை, அதான் சொல்றேன். நானும் பாபும் சிஸ்டர், நானும் பாபும் ஹோட்டலுக்கு போறோம். சாப்பிட்டோம். இந்த பில்லை கொடுக்குற நேரத்தில் நான் என்ன பண்றேன்? போன் எடுத்துட்டு வெளியில வரேன். கொடுக்க வேண்டிய நேரத்தில் இதுதான் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த சபையார் என்ன பண்றது? பாருங்க, 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசிப்பின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. அவன் என்னுடைய விலங்கை குறித்து என்ன பண்ணல? வெட்கப்படவில்லை. என்னை ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்தான். ஆமென். உதவி உன்னால செய்ய முடிய காரியத்துல உன்னால முடிஞ்ச உதவி என்ன பண்ணுங்க? செஞ்ச உதவிய செய்ய. ஒரு உதவியும் செய்ய முடியலையா? அந்த விசுவாசிக்காக ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க? வீட்டுல உங்க ஜெபத்துல அவங்கள நினைச்சுக்கீங்க. ஆசியா நாட்டார் விலகி போறவங்க இந்த 5 பேரையும் ஸ்தேவான் ஜெயித்தான். ஆமென். அவன் முகம் பிரகாசித்தது. இன்றைக்கு இந்த பூமியில இப்பேற்பட்ட ஜனங்க தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில உன் முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ இந்த 5 பேரை என்ன பண்ணி இருக்க வேண்டும்? ஜெயம் எடுத்திருக்க வேண்டும். எல்லாம் ஜெயிக்கலாமா? லிபர்டியினர், சுயாதீனம் உடையவர்கள், துர்க்குணம் இருதயத்தில், இந்த இருதயத்தில் துர்க்குணம் இருக்கிற